விருகம்பாக்கம் ஆற்காடு ரோடு காமராஜர் சாலை ரெட்டி தெரு. இதன் அருகில் பெருமாள் கோயில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது. தற்போது இந்த கோயில் மிகவும் சிதிலமடைந்து யாரும் பூஜை செய்யாமல் இருந்த காரணத்தினால் ஊர் மக்கள் ஒன்று கூடி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் இளங்கோவன் மற்றும் ஆதவன் தலைமையில் இந்த கோயிலை புதுப்பிக்கலாம் என்று முடிவெடுத்து கோயில் கட்டுமான பணி துவங்கப்பட்டு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோயில் கட்டுமான பணிக்கு யாரேனும் நீங்கள் உதவ நினைத்தால் இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என்று இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அப்பொழுது இந்த சுற்று வட்டாரத்தில் கோயில் இல்லை என்பதால் இந்த கோயில் எதிரில் உள்ள கோல்டன் ஸ்டுடியோ வைத்திருந்தவர்களால் கட்டி கொடுக்கப்பட்ட பழமை வாய்ந்த கோவில் ஆகும். இந்த கோயிலுக்கு பின்புறம் மின்சார இயக்கி டிரான்ஸ்பார்மர் பிற்காலத்தில் பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் அதை மின்சாரத்துறை மாற்றியமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளனர். இந்த கோயில் கட்டுமான பணி முடிந்து அப்பகுதி மக்களுக்கு பெருமாளை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்றும் இவ்வளவு சிரமத்திற்கும் நடுவே இந்த கோயில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. கட்டுமான பணிக்கு பொதுமக்கள் தாராளமாக நிதி உதவி அளித்து உதவ வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். வணக்கம். செய்தி அலசல் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் இளங்கோவன், முன்னாள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர், விருகம்பாக்கம் அண்டு கோயம்பேடு. இப்போ நாம் இங்கே இருக்கின்ற இடம் கோவில் விருகம்பாக்கம் பெருமாள் கோவில் 1, 2, அதாவது ஆற்காடு ரோட் இல்லை ஜங்ஷன், அதாவது காமராஜர் சாலை அருகில் உள்ள இந்த பெருமாள் கோவில். இந்த இடம் குறைந்தது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு கோவில். அந்த கோவில் முன்னோர் விருகம்பாக்கத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் அவர்கள் முயற்சியால் கட்டப்பட்டது. இதில் எழுத்தமிழ் இருக்கின்ற ஆற்காடு சாலையில் இருக்கின்ற கோல்டன் ஸ்டுடியோ என்பவர் மிகப்பெரிய நிறுவனம், சினிமா நிறுவனம். அருகிலே கற்பகம் ஸ்டுடியோ, அதெல்லாம் இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் ஆகிவிட்டது. இதுவாக தொழிற்சங்கங்கள் குடோனா ஆகிவிட்டது. அந்த நிர்வாகம் தான் அந்த கோயில் அன்றைக்கு 102 ஆண்டுகள் மேலே கட்டி கொடுத்தாங்க. எங்கள் முன்னோர்கள்லாம் அதோடு சேர்ந்து பழமையாக 100 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கோயில் பழமையாகி யாரும் பூஜை செய்யாமல் வழிபடாமல்
அப்படியே இருந்ததால் எங்கள் ஊரை கூட்டி நண்பர் ஆதவன் தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டி பெருமாள் கோயில் 1, 2 மற்ற பகுதியில் இருக்கலாம் கூட்டி இந்த கோயிலை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினார். அப்போது ஏற்படுத்தும் போது அவர் தலைவரும் நான் செயலராக இந்த பொறுப்பேற்று கடந்த ஜூலை 9ஆம் தேதி இது அதாவது போன ஆண்டு 23ஆம் ஆண்டு ஜூலை 9 பூஜை போட்டு இதை பிரம்மாண்டமாக துவக்கி வைத்தோம். இடைப்பாறையில் கோயில் இயற்கை சீற்றத்தினால் மழையினால் நின்று விட்டது. மீண்டும் புதுப்பித்து இதை கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 100 ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பக்கத்தில் இருக்கிற எந்த நகரமே கிடையாது. சாரதா நகர், கிருஷ்ணா நகர், ஏபிஎம் மவுனியூ, அந்த பக்கத்தில் இருக்கிற நடேஷ் நகர், சாய் நகர் சர்க்கிளில் எந்த கோயிலும் இருந்திருக்கிறது வாய்ப்பில்லை. நடுவில் இருக்கின்ற இந்த காளியம்மன் கோவில், இப்போ வேம்பிலியம்மன் கோயில் மட்டும்தான் இருந்திருக்கலாம். அப்படி இருந்த இந்த கோவில் கொஞ்சம் நம்ம ஊர் மக்களுக்கு பயன்பாடாக இருந்து ஒரு மன அமைதி தரக்கூடிய ஒரு கோயிலாகவும் அமைந்திருந்தது. இன்றைக்கு இந்த கோவிலை சிறப்பாக கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்வதற்காக உங்கள் முன்னால் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இங்கே அதோடைய நிர்வாகம் மற்ற பகுதிகளில் சேர்ந்தவர்கள் எல்லாமே பக்கத்திலே இருக்கின்றார்கள். இந்த யூடியூப் சேனல் பார்க்கின்ற நண்பர்களுக்கு இதை பார்த்து உங்களால் முடிந்த உதவியும் கொடுக்கலாம். உங்களுக்கு எங்களுடைய தொலைபேசி நம்பரும் உங்களுக்கு அனுப்புகின்றோம். இது முடிந்தவர்களுக்கு இது உதவி செய்து இந்த கோவிலை ஏற்பாடு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கோவில் அருகில் பக்கத்தில் ஒரு மின் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பழைய ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அதை மாற்றி இபிஎலுக்கு நாங்கள் அமைச்சருக்கெல்லாம் கடிதம் கொடுத்து உள்ளோம். அதை மாற்றி ஒரு புதிய மின் இதை மாற்றி மக்களுக்கு வர தொல்லை இல்லாமல் அது தொந்தரவு இல்லாமல் அதை அமைப்பதற்கு மின் வாரியம் எங்களுக்கு செய்ய வேண்டும். ஏஐகிட்டையும் சொல்லியிருக்கோம். அதை அமைத்து தருவதற்கு அதோடைய மின் வாரியம் முன்வர வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செய்தி அலசல் சேனல் வாயிலாக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருமாள் கோவில் 1வது தெரு, 2வது தெரு மற்றும் பள்ளிக்கூட தெரு, காமராஜ் சாலை இப்பகுதியில் வசிக்கும் இந்து மக்கள் வழிபட்டு வந்த பெருமாள் கோவில் மிக பெரும் பழங்கோயில். இந்த கோவில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இது பராமரிப்பின்றி சிதிலங்கள் உடைந்து பாழடைந்த நிலையில் இருந்ததால் ஊர் மக்கள் வேண்டுகோளுக்கிணங்க ஒரு அறக்கட்டளை குழு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் இந்த கோயிலை இங்கு இருக்கும் கோயில் இடத்திலேயே கொஞ்சம் பெரிதாக வெங்கடேச பெருமாள் கோவில் கடந்த ஆண்டு 23 ஜூலை 9 அன்று பூமி பூஜை நடைபெற்று இன்று வரை இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஓரிரு மாதங்களில் கோவில் முழு பணியும் நிறைவடையும். அதன் பிறகு குழுவின் சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு குடமுழக்கு கும்பாபிஷேகம் முடித்து இந்து மக்களுக்கு இந்த கோவிலை வழிபட நாங்கள் செய்து தர விரும்புகிறோம். குழு சார்பாக அனைவருக்கும் நன்றி.